எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, நீதியின் வாழ்க்கை பிழைக்கும் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஒரு நீதிமானாய் இந்த உலகத்தில் ஜீவிப்பது ஒரு கடினமான ஒரு காரியம். ஆனால் தேவனுடைய பிள்ளையை நீ இரத்தத்தால் மீட்கப்பட்டிருந்தால் உலகத்துக்கும் உனக்கும் ஒரு வேறுபாடு உண்டு. நீ நீதிமானாய் தேவனால் மாற்றப்பட்டிருக்கிறாய். நாம் எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமை இழந்து விட்டோம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து கர்த்தரிடத்தில் வரும் பொழுது அவருடைய இரத்தம் நம்மை நீதிமானாய் மாற்றுகிறது. அந்த மகிமையான நீதிமானாய் கர்த்தரை மாற்றுவதற்கு காரணம் நாம் தேவனோடு இணைந்திருக்கிற ஒரு அனுபவம். தேவனுடைய பிள்ளை இன்றைக்கு நாம் நீதிமானாய் இல்லை, ஆனால் இயேசுவின் இரத்தம் நம்மை நீதிமானாக்கினதுக்காய் நன்றி செலுத்துவோம். எனக்கு அன்பான தேவப்பிள்ளை, இந்த நீதிமான் யார் என்றால் அவன் நித்திய அஸ்திபாரம் உள்ளவன். அவனுடைய விசுவாசமோ அவருடைய நம்பிக்கையோ கர்த்தர் மேல் வைத்திருக்கிற மாபெரும் அன்போ அது நிரந்தரமாக இருக்கும். நீதிமொழியில் 10:25 வாசிக்கும் பொழுது, நீதிமான் நித்திய அஸ்திவாரம் உள்ளவன். நம்முடைய அஸ்திவாரமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். அவருடைய ஜீவ வார்த்தைகள் தான். அந்த ஜீவ வார்த்தையின் மேலமாய் நாம் விசுவாசிக்கும் பொழுது, நாம் தேவனிடத்தில் வந்து நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு அவைகளை அறிக்கை செய்யும் பொழுது நம்முடைய ஆண்டவர் நம்மை நீதிமானாய் மாற்றுகிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை நீதிமானாய் மாற்றியதுக்கு நன்றி செலுத்துவோம். எங்கோ இருந்த நம்மை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். உன்மேல் அன்பு வைத்து உனக்காக தன் ஜீவனை கொடுத்து உன்னை அவர் சொந்த பிள்ளையாய் மாற்றிக்கொண்டார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, இந்த நீதிமான் யார் என்றால் அவன் பாடி துதிக்கிறவன், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவன். நீதிமொழி புத்தகம் 29 6 வசனத்திலே நான் வாசிக்கும் பொழுது, துன்மார்க்குடைய துரோகத்திலே கண்ணி இருக்கிறது, நீதிமானோ பாடி மகிழ்கிறான். துன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும் கர்த்தர் வித்தியாசத்தை வைத்திருக்கிறார். துன்மார்க்கன் துரோகத்திலே அவன் கண்ணியாய் இருக்கிறவன். ஆனால் கர்த்தரால் மீட்கப்பட்ட நீயும் நானும், தேவனை ஆராதிக்கிற நீங்களும் நானும் பாடி மகிழ்கிறோம். எத்தனை ஆசீர்வாதம்! அவர் செய்த நன்மைகள், அவர் கொடுத்த ஆசீர்வாதங்கள், அவர் நம்மேல் காட்டின கிருபை, இவைகளை நினைத்து நாம் பாடி துதிக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமான் நித்திய அஸ்திவாரம் மாத்திரம் அல்ல, அவன் தன் வாழ்க்கையிலே அவன் பாடி மகிழக்கூடிய அனுபவத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். எனக்கு அன்பான தேவப்பிள்ளை, நீ தேவன் இரத்தத்தால் மீட்கப்பட்டிருப்பாயானால் நீ ஒரு நீதிமான். மறந்து விடாதே. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் எவனோ அவன் இரக்கத்தை பெறுவான். தேவனுடைய பிள்ளை, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்து தேவனிடத்தில் வரும் பொழுது நம்முடைய பாவம் அனைத்தையும் கர்த்தர் மன்னிக்கிறார். ஒரு காரியத்தை கூட வைப்பதே இல்லை. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவத்தை கர்த்தர் தூக்கி போட்டார் என்று சொல்லி வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவப்பிள்ளை, நீ நீதிமானாய் மாற கர்த்தர் உதவி செய்கிறார். ஆகவே தான் நாம் கேட்கிறோம். கர்த்தர் ஆகிய ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிற ஒரு மகிமையான அழைப்பு. ஆகவே நீதிமானை குறித்து வேதம் சொல்லுது, அவன் தன் மரணத்தின் மேல் கூட நம்பிக்கையாக இருப்பானாம். என்றால் அவன் நம்பிக்கை கர்த்தர் மாத்திரமே. எனக்கு அன்பான தேவப்பிள்ளை, இந்த கால வேளையிலே கர்த்தராகிய ஆண்டவனுக்கு சொல்லுகிற காரியம் அதுதான். இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டு கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்துவிடு. உன் பாவங்களை அறிக்கை செய். இயேசு கிறிஸ்துவே மெய்யானது என்பதை உணர்ந்து அவரிடத்தில் ஒப்புக்கொடு. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நான் உன்னை நீதிமானாய் மாற்றுவேன். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. எனக்கு அன்பான தேவப்பிள்ளை, இந்த காணவில்லை நீ ஒரு நீதிமானாய் மாற கர்த்தர் உதவி செய்வாராக. எப்படிப்பட்ட பலிவின் நம்மை தாக்கினாலும் தேவனுடைய சமூகத்துக்கு வருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம நீதிமானாய் மாற்றி அவர் நம்மை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறபடினாலே கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தாவே, பாவிகளாகிய எங்கள் மேல் கிருபையாயிரும் என்றால் உம்முடைய கிருபையும் இரக்கமும் உம்முடைய இரத்தமும் தான் எங்களை நீதிமானாய் மாற்றினது என்று சொல்லுவோம். தேவன் நம்மை ஆசீர்வதித்து கனப்படுத்தி பாதுகாத்து தேவ கிருபைக்குள் கர்த்தர் வைப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தாவே, நீர் எங்களை ஆசீர்வதியும். எங்கள் மகா கிருபையும் இரக்கமும் அன்பும் நல்ல ஆண்டவரே, இந்த ஒரு முறை கூட கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். எங்களை நீதிமானாய் மாற்றும், எங்களை ஆசீர்வதியும், எங்களை கனப்படுத்தும், எங்களை பாதுகாத்தலும். இந்த நாள் முழுவதும் கர்த்தாவே நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் வளம் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே. ஆமென். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.